கையை 90 டிகிரி சைட்ல தூக்கிக்கோங்க. ஒரு 30 டிகிரி முன்னாடி கொண்டு வந்துட்டு தம்பு நல்லா கீழே ஃபேஸ் பண்ற மாதிரி ஒரு முறுக்குங்க. அப்படியே ஹோல்ட் பண்ணி பாருங்க ஷோல்டர் பெயின் இருக்கா இல்லையான்னு. இதுதாங்க சுப்ராஸ்பைனட்டஸ் மசில்ன்றது. அது இங்க இருக்கிற எலும்புக்கு அடியில போயிட்டு ஷோல்டர்ல அட்டாச் ஆகுங்க. அது ரிப்பீட்டடா நம்ம டே டு டே லைஃப்ல மூவ் பண்றப்பே ரிப்பீட்டடா அது ஃப்ரிக்ஷன் ஆகி கம்ப்ளீட்டா டியர் கூட ஆகுங்க. நீங்க விழணும்னு தேவையில்லை, அடிப்படை தேவையில்லை, ஏதாவது வெயிட் கூட தூக்க தேவையில்லைங்க. இது நேச்சுரலா நடக்கிற டிஜெனரேட்டிவ் சேஞ்சஸ். இந்த மாதிரி குட்டி குட்டி சேஞ்சஸ் நாங்க ஷோல்டரோட ஸ்டெபிலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு பெயின் வர காரணமா இருக்கு. அதுக்கு இந்த ஷோல்டர் எக்ஸசைஸ் உங்க ரொட்டீன்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேண்ட் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வீட்டில் இருக்கிற டவலே இது மாதிரி முடிச்சு போட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஜஸ்ட் 15 டிகிரிக்கு மட்டும் ஷோல்டர் இது மாதிரி லிஃப்ட் பண்ணிட்டு பொறுமையா விட்டுருங்க. நம்பர் 2, கையை இது மாதிரி மடக்கிட்டு நல்லா புஷ் பண்ணிட்டு அப்படியே மேல தூக்கிட்டு பொறுமையா விடுங்க. 90 டிகிரி லிஃப்ட் பண்ணுங்க. அப்படியே சைட்ல கொண்டு போயிட்டு பொறுமையா முன்னாடி கொண்டு வந்துருங்க. பெயின் இஸ் மெக்கானிக்கல் பெயினுங்க. இது மாதிரி நேச்சுரலா நடக்கிற மசில் லென்த் டென்ஷனு, ஜாயிண்டோட பொசிஷனல் ஃபால்ட்னால தான் பெயின் வருது. அதை அப்ராப்ரியேட்டா மொபிலைஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரென்தன் பண்றது மூலியமா பெயின் ஃப்ரீயா ஹெல்தியா வாழ முடியும். வலினா பயப்படாதீங்க. பெயின் இஸ் த ஃப்ரெண்ட். ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.